ஒவ்வொரு நாளும் ஒரு சில நிமிடங்கள் உன் சுற்றத்தை அமைதியாக கவனிக்க. மூச்சு வருவது போல் பாரு. விசாரிக்காதே, தீர்ப்பு சொல்லாதே, சும்மா கவனிக்க. மனதை மெதுவாக பழகிவிடு. அது சிறிய விஷயங்களையும் காணத் தொடங்கும். அப்போதுதான் நீ வாழ்க்கையை உண்மையாக புரிந்து கொள்வாய். நீ சிறிய விஷயங்களை பார்க்க கற்றுக்கொண்டால் பெரிய விஷயங்களை புரிந்து கொள்ளத் தொடங்குவாய். ஏனெனில் வாழ்க்கையின் ரகசியம் பெரிய நிகழ்வுகளில் இல்லை, சிறிய நிமிடங்களில்தான் மறைந்துள்ளது. ஒரு நொடியின் அமைதி, ஒரு சிரிப்பின் சுவாசம், ஒரு அன்பின் சுடர், இவையே ஆன்மாவின் உணர்வு. அதை பார்க்க கற்றுக்கொள், அதை உணர கற்றுக்கொள். அதுதான் விழிப்புணர்வு. இவையெல்லாம் சாமானியம் போல தோன்றும், ஆனால் இதை கவனிக்க தெரிந்தவருக்கு அவை தெய்வீகம். ஒரு கடல் 1000 நதிகளால் உருவாகிறது, ஆனால் அந்த நதிகள் 1000 சிறிய துளிகளால் உருவாகின்றன. அதே போல பெரிய மகிழ்ச்சி சிறிய சந்தோஷங்களின் செயற்கைதான். நீ ஒவ்வொரு நாளும் சிறிய நன்றி உணர்ந்தால், ஒரு சிறிய சிரிப்பு பகிர்ந்தால், ஒரு சிறிய நிமிடத்தில் அமைதியாக இருந்தால், நீயே ஒரு கடல் போல ஆன்மீகமானவராகி விடுவாய். ஒப்பீடு என்பது மனதின் மிக மோசமான பழக்கம். நாம் பிறந்த நாளிலிருந்தே இதையே கற்றுக்கொண்டோம். அவன் சிறப்பாக படிக்கிறான், அவள் வேகமாக வளர்கிறாள், அவன் பெரிய பணக்காரன், நான் இன்னும் அங்கேயே இருக்கிறேன். இதுதான் மனித மனதின் நிழல். ஒப்பீடு என்பது ஒரு நச்சு. அது மெதுவாக உன் அமைதியை பறிக்கும். நீ பிறரை பார்க்கிறாய், அவர்களின் வாழ்க்கையின் வெளிச்சத்தை மட்டும் காண்கிறாய், அவர்களின் இருளை ஒருபோதும் காண மாட்டாய். நான் இப்போது சிறிய கதை ஒன்று கூறுகிறேன். ஒரு முறை 2 விதைகள் பக்கத்தில் விழுந்தன. ஒரு விதை சொன்னது, நான் விரைவாக வளர வேண்டும். மற்றது சொன்னது, நான் என் வேகத்தில் வளரும். முதல் விதை தன்னைத்தானே வலுக்கட்டாயமாக இழுத்தது. அது வேகமாக முளைத்தது, ஆனால் வேர்கள் ஆழமாக செல்லவில்லை. மழை பெய்த போது அது விழுந்தது. இரண்டாவது விதை மெதுவாக அமைதியாக வளர்ந்தது. அது தன் வேர்களை ஆழமாக விட்டது. காலம் கடந்த போது அது ஒரு மரமாக மாறியது. ஒப்பீடு செய்த விதை சிதறி போனது. தன்னம்பிக்கையோடு வளர்ந்த விதை நிலைத்தது. அதுதான் வாழ்க்கையின் பாடம். நீ வேகமாக ஓட வேண்டிய அவசியமில்லை. நீ உன் பாதையில் நடப்பது போதும். உண்மையான ஒப்பீடு என்பது என்ன? ஒப்பிட வேண்டிய ஒரே மனிதன் நேற்று இருந்த நீதான். இன்று நீ சிறிதளவு மேம்பட்டு இருக்கிறாயா? இன்று நீ சிறிதளவு அமைதியாக இருக்கிறாயா? இன்று நீ சிறிதளவு சிந்தித்து பேசுகிறாயா? அப்படியானால் நீ வளர்ந்திருக்கிறாய். அதுவே வெற்றி. பிறரை முந்துவது வெற்றி அல்ல, உன்னை மாற்றுவதுதான் உண்மையான முன்னேற்றம். மலர்களை நினைத்து பாருங்கள். ஒரே தோட்டத்தில் ரோஜா, செம்பருத்தி, மல்லி எல்லாம் இருக்கும். ஆனால் எல்லா மலர்களும் ஒரே நாளில் மலருமா? இல்லை. ஒவ்வொரு மலருக்கும் தன் காலம் உண்டு. அது மழை, சூரியன், காற்று எல்லாவற்றையும் அனுபவித்த பிறகே மலரும். அதே போல மனிதர்கள். உன் மலர்ந்த நேரம் வேறு, அவரது மலர்ந்த நேரம் வேறு. நீ உன்னை ஒப்பிட்டால் அந்த அழகான மலரின் மனம் தப்பிவிடும். நீ உன் மனதில் பல முறை கேட்டிருப்பாய், அவன் போல நான் இருக்க முடியுமா? அந்த குரல் ஒரு மாயை. அது உன்னை உண்மையிலிருந்து விலக்குகிறது. நீ யாரையும் போல இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீ யாரோடு ஒப்பிடுகிறாயோ அவர் வேறு பாதையில் நடக்கிறார். அவர் வேறு பயணத்தை நீ முழுவதுமாக காணவில்லை. நீ அவரது வெளிச்சத்தை மட்டும் காண்கிறாய். அவர் சென்ற இருளை மறந்து விடுகிறாய். ஒப்பீடு என்பது மகிழ்ச்சியை திருடும் திருடன். நீ உன்னிடம் இருக்கும் ஆசீர்வாதத்தை மறந்து விடுகிறாய். பிறரிடம் இருப்பதை மட்டுமே நினைக்கிறாய். அது உன்னை துயரத்திலும் குறைவிலும் ஆழ்த்தும். நீ சிரிக்கும் போது கூட மனம் கேட்கும், அவருக்கு இன்னும் சிறப்பாக இருக்கிறது, எனக்கு இல்லை. இந்த நச்சு சிந்தையை விட்டுவிடு. உன் பாதையை பாரு, உன் பயணத்தை நம்பு. அதில்தான் அமைதி உள்ளது. நான் இப்போது ஒப்பீட்டை நிறுத்த 3 வழிகள் கூறுகிறேன். முதலாவதாக, நன்றி கூறு. ஒவ்வொரு நாளும் உனக்குள் உள்ளதை எண்ணு. அது சிறிதாக இருந்தாலும் நம்பிக்கையுடன் பாரு. இரண்டாவதாக, சமூக ஒப்பீட்டை தவிர். பிறர் சாதனை காணும் போது அவன் பெற்றான், நான் இழந்தேன் என்று நினைக்காதே. அவன் கதை வேறு, உன் கதை வேறு. மூன்றாவதாக, சிறிய முன்னேற்றம். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய விஷயத்தில் முன்னேறு. அதுதான் உன் வெற்றி. உன் ஒளி உனக்கே சொந்தம். ஒவ்வொரு உயிரும் தன் ஒளியை கொண்டது. ஒரு தீபம் மற்றொன்றை ஒப்பிடாது. அது தன் ஒளியை பரப்பும். நீயும் அதே போல வாழு. உன் ஒளியை வளர்த்து அதை பரப்பு. பிறர் வெளிச்சத்தை பார்த்து உன் தீயை அணைக்காதே.
ஏனெனில் இறுதியில் உன்னை நீயே வென்றால்தான் உலகம் உன்னை அறியும். பிறரை ஒப்பிடாதவன் அமைதியை அடைவான், தன்னுடன் ஒப்பிடுபவன் வளர்ச்சியை அடைவான். ஆமாம் நண்பர்களே, இதுதான் வாழ்க்கையின் அழகான கருத்து. நன்றியை வெளிப்படுத்துங்கள். வாழ்க்கையில் நன்றி சொல்லும் மனம் உள்ளவர்களே உண்மையாக வாழ்கிறார்கள். மற்றவர்கள் வெறும் இருக்கிறார்கள், ஆனால் வாழ்வதில்லை. நன்றி என்பது ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு உணர்ச்சி, அது ஒரு வாழ்க்கை முறை, அது உங்கள் மனதை மாற செய்யும் ஒரு சக்தி. நன்றி சொல்வது என்பது நீங்கள் பெற்றதை மதிக்கிறேன் என்று சொல்லும் நிலை. அதாவது அது என்னிடம் இருக்கிறதே போதுமானது என்ற உணர்வு. இந்த உணர்வு வந்துவிட்டால் உங்கள் உள்ளத்தில் அமைதி பிறக்கும். ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். நீங்கள் காலை எழுந்ததும் ஒரு சுவாசம் எடுக்கிறீர்கள். அந்த சுவாசத்தை எடுத்ததற்கே நன்றி சொல்கிறீர்களா? பலர் அந்த சுவாசத்தை இயல்பாக எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த ஒரு சுவாசம்தான் வாழ்க்கையின் அடிப்படை. நீங்கள் அதை உணர்ந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வரம் போல தெரியும். நன்றி சொல்லும் மனம் கொண்டவர்களுக்கு வாழ்க்கை ஒரு திருவிழா போலிருக்கும். அவர்கள் புண்பாட்டிலும் அமைதியை காண்பார்கள், அவர்கள் துன்பத்திலும் ஒரு பாடம் காண்பார்கள். நன்றி சொல்லும் பழக்கம் என்பது ஒரு சிறிய முயற்சி, ஆனால் அதற்கான பலன் அளவிட முடியாதது. நீங்கள் காலை எழுந்தவுடன் இன்றும் ஒரு நாள் கிடைத்தது என்று நன்றி சொல்லுங்கள். உணவு எடுத்துக்கொண்ட போது இது எனக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்று நன்றி சொல்லுங்கள். நீங்கள் வேலை செய்தால் இந்த உடல் இன்னும் வலிமை தருகிறது என்று நன்றி சொல்லுங்கள். அந்த நன்றி சொல்லும் நொடியில் உங்கள் மனம் மாற்றப்படும். அது உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றும். நன்றி சொல்லாத மனிதன் எப்பொழுதும் குறை கூறுவான். அவனுக்கு எதுவும் போதாது. அவன் எப்போதும் இது சரியில்லை, அது சரியில்லை என்று சொல்லுவான். அவன் ஒரு அரண்மனைக்குள் இருந்தாலும் மனம் வெறுமையாக இருக்கும். ஏன் தெரியுமா? அவன் அருகிலுள்ள சிறிய மகிழ்ச்சிகளை காணவில்லை. ஆனால் நன்றி சொல்லும் மனிதன் ஒரு சிறிய வீட்டில் இருந்தாலும் மனம் நிறைந்து இருக்கும். அவனுக்கு எல்லாம் சிறியதாயிருக்கும், ஆனால் உணர்வு பெரியது. ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்தன. ஆனால் வாழ்க்கை அவனை ஒவ்வொரு நாளும் சோதித்தது. ஒரு நாள் அவன் கடவுளை கேட்டான், ஏன் எனக்கு இவ்வளவு சிக்கல்கள்? அப்போது ஒரு மூதாட்டி அவனிடம் சொன்னாள், நீ ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து உனக்கு இருக்கும் 3 விஷயங்களுக்கு நன்றி சொல்லு. 3 நாட்களில் உன் மனம் மாறிவிடும். அவன் அதை செய்தான். முதல் நாள் சூரியனுக்கு நன்றி சொன்னான். 2வது நாள் குடும்பத்துக்கு நன்றி சொன்னான். 3வது நாள் தன்னுடைய உடலுக்கு நன்றி சொன்னான். 3 நாட்களில் அவன் மனம் அமைதியானது. சிக்கல்கள் மாறவில்லை, ஆனால் அவன் பார்வை மாறிவிட்டது. அந்த நிமிடத்தில் அவன் உணர்ந்தான், சந்தோஷம் என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அல்ல, அது நன்றியுள்ள மனம் கொண்ட வாழ்க்கை. நன்றி சொல்லும் பழக்கத்தை நாள்தோறும் வளர்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல ஒரு பட்டியல் எழுதுங்கள். 3 விஷயங்கள் போதும். நீங்கள் அதனை எழுதும்போது உங்கள் மனம் அமைதியடையும், சிந்தனை தெளிவாகும், உங்கள் நாளும் உங்களின் மனமும் ஒளிரும். அது ஒரு தியானம் போல வேலை செய்கிறது. நன்றி சொல்லும் மனிதன் ஒருபோதும் வெறுமையாக இருக்க மாட்டான். நன்றி சொல்வது வெறும் வார்த்தை அல்ல, அது உங்கள் உள்ளத்தின் நிலை. ஒருவர் உங்களுக்கு தண்ணீர் கொடுத்தால் நன்றி சொல்வது ஒரு மரியாதை. ஆனால் உங்கள் உள்ளத்தின் உணர்ச்சியாய் அவன் என்னை நினைத்தான் என்று உணர்வது, அதுவே உண்மையான நன்றி. நன்றி மனநிலை கொண்டவர்கள் பிறருக்கு வெளிச்சம் தருவார்கள். அவர்கள் அருகில் இருப்பவர்களுக்கு அமைதி தருவார்கள். அவர்கள் உலகத்தை மெல்ல மாற்றுவார்கள். நண்பர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு நேரம். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மீண்டும் வாங்க முடியும், பணம், பொருள், உறவு. ஆனால் நேரம் மட்டும் ஒரு முறை சென்றுவிட்டால் அதை மீண்டும் வாங்க முடியாது. நேரம் என்பது மௌனமான ஆசான். அது எதையும் சொல்லாது, ஆனால் அதை மதிக்காதவர்களை அது மெதுவாக பாடம் கற்பிக்கும்.
நேரம் உயிர் இல்லாதது என்று நினைக்கிறீர்கள். அது உயிருள்ள ஒன்று. அது உங்களை பார்த்து கொண்டே இருக்கும். நீங்கள் அதை மதிக்கவில்லை என்றால் அது உங்களை விட்டு போய்விடும். அது ஒரு தோழி போல. அதை பேணினால் அது உங்களோடு வாழ்நாள் முழுவதும் இருக்கும். அதை புறக்கணித்தால் அது திரும்பி வராது. அது ஒரு ஆசான் போல. அது எப்போதும் சத்தமாக கற்பிக்காது. ஆனால் ஒரு நாள் அதன் அமைதியிலேயே பெரிய பாடம் மறைந்திருக்கும். நீங்கள் ஒரு மணல் மணிக்கட்டை கையில் பிடித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். மணல் மெதுவாக கீழே விழுகிறது. அதை நிறுத்த முடியாது. அதை திருப்பி போடலாம், ஆனால் அது புதிய நேரம். பழைய மணல் விழுந்தது திரும்ப வராது. அதே மாதிரிதான் வாழ்க்கை. நீங்கள் இன்று வீணாக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒரு மண் துகள் போல போய்விடுகிறது. ஆனால் அந்த ஒரு மண் துகள்கள் பெரிய வெற்றிகளின் அடையாளமாகும். நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யலாம் என்று ஒத்திவைக்கிறீர்கள். நாளை செய்கிறேன் என்று சொல்கிறீர்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நாளை என்று பெயருடைய நாள் ஒரு மாயை மாதிரிதான். அது ஒருபோதும் வராது. வெற்றியாளர்கள் நேரத்தை பயன்படுத்துவது மட்டுமல்ல, அவர்கள் நேரத்தோடு நட்பாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு காலையையும் ஆசீர்வாதமாக காண்கிறார்கள். அவர்கள் தினசரி ஒரு நேரம் தங்கள் கனவுக்காக ஒதுக்குகிறார்கள். அவர்கள் தங்கள் மனதுடன் ஒப்பந்தம் செய்கிறார்கள். நான் இன்று செய்ய வேண்டியது இன்று செய்வேன். அதுதான் துறவு, அதுதான் ஒழுக்கம், அதுதான் வாழ்வின் பரிசுத்தம்.